நமது ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு இந்த பதிவில் தேய் மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். 10ஆம் வீட்டில் ராகு இருப்பது தொழில் வளர்ச்சி, அதீத லட்சியம் மற்றும் சமூகத்தில் பெரிய அந்தஸ்தையும் புகழையும் தரும் ஒரு வலுவான நிலையாகும். இது பதவி உயர்வுகள், வெகுமதிகள், செயல்திறன் மேம்பாடு மற்றும் பணியிடத்தில் உயர் இடத்தை பெற உதவும். இருப்பினும் இது வழக்கத்திற்கு மாறான தொழில் பாதைகளையும் சுட்டிக்காட்டலாம். 4ஆம் வீட்டில் கேது அமைந்தால் சொந்த ஊரை விட்டு பிரிதல், தாயாருடன் கருத்து வேறுபாடு, வீடு வாகன யோகத்தில் தாமதம் மற்றும் வெளியூர் பயணங்களை ஏற்படுத்துகிறது. இவர்களுக்கு மன அமைதியின்மை மற்றும் இதய ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படலாம். இது கடின உழைப்பு மற்றும் ஆன்மீக நாட்டம் கொண்ட வாழ்க்கையை குறிக்கிறது. 2ஆம் வீட்டில் குரு இருப்பது பொதுவாக நிதி செழிப்பு, நல்ல குடும்ப உறவுகள் மற்றும் சிறந்த பேச்சுத்திறனை வழங்குகிறது. இது தனகாரகன் தன ஸ்தானத்தில் இருப்பதால் செல்வவளம், ஆயுள் பலம் மற்றும் ஆன்மீக அறிவை அதிகரிக்கும். ஆனால் சிலருக்கு குடும்பம் அல்லது பணத்தில் சமநிலையற்ற தன்மையை ஏற்படுத்தலாம். 11இல் சனி இருந்தால் அது பொதுவாக நிலையான வருமானம், நல்ல நண்பர்கள் மற்றும் கடின உழைப்பால் வெற்றியை தரும். மேஷம், தனுசு, மீன லக்னங்களுக்கு இது மிகவும் அதிர்ஷ்டமானது. ஆட்சியோ உச்சமோ பெற்று நற்பலன்களை அளிக்கும். மற்றவர்களுக்கு நண்பர்களால் ஏமாற்றம் மற்றும் கெட்ட பெயர் வரலாம். 11இல் சனி சுப பலன்களையே அதிகம் தரும். புதன் 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானம் இருந்தால் தந்தை மிகவும் அறிவாளியாகவும் புகழுடனும் திகழ்வார். ஜாதகர் தந்தையின் வழிகாட்டுதலின்படி செயல்படுவார். இது தந்தை பிள்ளை உறவை வலுப்படுத்துவதுடன் உயர்கல்வி மற்றும் தத்துவ சிந்தனைகளை மேம்படுத்தும். 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானம் செவ்வாய் இருப்பது தந்தை, உயர்கல்வி, நீண்ட தூர பயணங்கள் மற்றும் மத நம்பிக்கைகளை பாதிக்கும். இது தைரியம், ஆன்மீக ஆர்வம், தந்தையுடனான கருத்து வேறுபாடுகள் மற்றும் சொத்து சேர்க்கையை அளிக்கும். உச்ச அல்லது சொந்த வீட்டில் இருந்தால் கோடீஸ்வர யோகத்தையும் சகோதரர்களின் ஆதரவையும் தரக்கூடும். 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானம் சூரியன் இருப்பது மிகுந்த செல்வம், அதிர்ஷ்டம், ஆன்மீக ஈடுபாடு மற்றும் தந்தை வழி ஆதரவை வழங்குகிறது. 9ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பது அதிர்ஷ்டம், ஆன்மீகம், தர்மம் மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அளிக்கும். இது அறிவார்ந்த தேடல், நீண்ட தூர பயணங்கள், செல்வம், கௌரவம் மற்றும் பெரியவர்கள் ஆசான்கள் மீதான மரியாதையை தரும்.